ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். புதன்கிழமை ஒரு 6 மணி போல் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு அறக்க பறக்க சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். கையிலும் கண்மணியுமே சீக்கிரம் எந்திரிச்சு மிஷினில் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் மிஷினில் லோட் பண்ணுறதுக்கு அடிச்சுக்கிறாங்க. என் ட்ரெஸ்ஸை நான் லோட் பண்ணுறேன், உன் ட்ரெஸ்ஸை நீ லோட் பண்ணு 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சதும் ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்க. கண்மணி ஆன் பண்ணுவா எடுத்து அவளோட அதெல்லாம் பேட்டி போடாது. ஆன் பண்ணுங்க. வா ஏண்டா ஆன் பண்ணுவா. சரி வா ஆன் பண்ணுவா. கலங்கத்தால கெஞ்சி சமாதானப்படுத்தணும் அப்படின்னம்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காக சரி நீ கொஞ்சம் நேரம் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மால்ட்டை ஆற்றிட்டேன். மால்ட்டை கொடுத்தா கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவா. இன்றைக்கி சாதம் ஒரு அடுப்பில் வச்சுட்டு குழம்பு ஒரு அடுப்பில் தாளித்து விட்டுட்டு 2 காய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடலங்காயும் பீட்ரூட்டும் உட்காந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு மால்ட்டை ஆற்றி கொடுத்துட்டு அப்படியே காய் 2ஐயும் தாளித்து விடணும். முன்னெல்லாம் கிச்சனுக்குள்ளே வந்தேன்னா 1 hour ஆயிரும். நின்றுட்டே இருப்பேன், இல்லாட்டி இங்கிட்ட அங்கிட்டும் நடந்துகிட்டே இருப்பேன். 1 hour வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். இப்போ நிற்க முடியல அப்படின்றனால உட்காந்து தான் காய் கட் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் கால்வலிக்காக நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாத்தையும் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். காய் 2ஐயும் தாளித்து விட்டாச்சு. சாதம் ரெடி, குழம்பும் ரெடி. பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்காக தனியாக பிசைஞ்சு ஆற வச்சுருக்கேன். கடகடன் வேலையை முடித்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடணும். கால்வலி வந்ததுக்கப்புறம் என்னோடய ரொட்டீனே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். முன்னெல்லாம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன், வீட்டில் வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வருவேன். இப்போ கொஞ்ச நாளாக கால்வலிக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறனால காலையில் எந்திரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அவ்வளோ தூக்கம் வருது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன். இப்போ உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. இப்போ கால்வலி அப்படின்றனால நான் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல. டயட் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கனால வெயிட் பார்த்திங்கன்னா 74 வந்துருச்சு. 72லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 kg இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது என்னடா நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. கருப்பு கவுனி ஸ்டாக் காலி ஆயிருச்சு. அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தோம். மாயா நிவாஸ் ஹேர் டை 1 கண்ணன் மால்ட் காம்போ AM ஜெயலட்சுமி மால்ட் காம்போ. இன்னைக்கு வெட்னஸ்டே தானே, மண்டே நமக்கா இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. காலையில் பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. மதியம் தான் வந்தோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். வெந்தயக்களி காலி ஆயிருச்சு, மில்லட் தோசா மிக்ஸ் காலி ஆயிருச்சு. ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயக்களிக்கும் மில்லட் தோசா மிக்ஸுக்கும் வறுத்துட்ருக்கேன். இப்போது ரீசன்ட் டேஸில் டெய்லி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். டெய்லி ஏதாவது ஒன்று பேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
கீழே வேலையை முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்து பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி சீக்கிரமே ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு டிவி பார்க்குறேன்னு சொல்லலை, நாங்கள் போய் விளையாடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் விளையாடுங்க அப்படின்னு அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு, சரி சாரீஸ்லாம் அயர்ன் பண்ண வேண்டியது இருந்தது, அதெல்லாம் அயர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வெளியில் சாரீ கட்டிட்டு போகிறது ரொம்ப ரேர். ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் கட்டிட்டு போவேன். வெளியில் கட்டிட்டு போகிற சாரியும் துவைச்சி நான் வந்து அப்படியே அயர்ன் பண்ணுறதுக்கு கொடுக்காம கபோர்டில் மடித்து வச்சுருவேன். அது கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும். ப்ரீப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து நான் முதல் நாளே அயர்ன் பண்ணி ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுருவேன். சம்டைம்ஸ் ப்ரீப்ளீட் பண்ணலை அப்படின்னா அதை வந்து கசகசன்னு இருக்கும். ஒரு சில சாரிலாம் எடுத்துகிட்டு ஐயோ ரொம்ப கசகசன்னு இருக்குன்னு உள்ளேயே வச்சுருவேன். கமல் கூட ஏன் இப்போ இந்த வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. வெளியில் கொடுத்து கூட அயர்ன் பண்ணலாம்ல அப்படின்னாங்க. வெளியில் அயர்ன் பண்ண கொடுக்குறதா இருந்துச்சுன்னா என் கபோர்டில் இருக்க சாரி எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு. ஓ சாரி அயர்ன் பண்ணுறியா, நான் கூட ஷால் அயர்ன் பண்ணிட்டு இருக்கியோ அப்படின்னு நினச்சேன்னு கமல் சொன்னாங்க. வாழைநார் சாரி ரொம்ப சுருக்கமாக இருந்தது, அதனால சிங்கிளாக வச்சு நான் அயர்ன் பண்ணிட்டு இருந்தேன். டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி 2 சாரி 3 சாரி 4 சாரி அப்படின்னா அயர்ன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அயர்ன் பண்ணிட்டு இருக்கேன். வெளியில் ஒரு சாரிக்கு 40 ரூபா கேட்குறாங்க. வேற ஒர்க் இல்லாத டைம் நம்ம சும்மா இருக்கிறப்ப இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அயர்ன் பண்ணுறேன். மொத்தமாக 4 சாரி அயர்ன் பண்ணேன். அதில் ஒரு சாரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொசுங்கிருச்சு. இந்த சாரி அயர்ன் பண்ணும்போது ஹீட்டு கம்மியாக வச்சு தான் அயர்ன் பண்ணேன். எப்படி திரும்ப கூடுச்சு அப்படின்னு தெரில. வச்ச உடனே இந்த மாதிரி பொசுங்கிருச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இது வந்து என்னோட வருஷத்துக்கு எடுத்த சாரியை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தது. ப்ளீட் எடுக்கும் போது அந்த ஓட்டை வந்து உள்பக்கம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, அது வந்து கரெக்டாக வெளிப்பக்கம் வருது. இருந்து அயர்ன் பண்ணலான்னு உட்காந்தமே இப்படி தான் ஆகணுமா அப்படின்னு ஒரே ஃபீலிங்காக போச்சு. இந்த சாரியை என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள். சாரி அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுறதுக்கு மைண்ட் செட்டே இல்லை. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தேன். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி பொறுங்க ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவல் லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பேனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல் வேணால் எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலே வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்து கொடுப்பேன். வீட்டில் ஃப்ரூட்ஸ் காலி ஆயிருச்சு. சரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவலில் தான் வந்து லட்டு பண்ணுறேன். என்னன்னு தெரில, லாஸ்ட்டு ஒரு 2 டைம் வந்து லட்டு போண்டா அப்படின்னு பண்ணவும் எதை பார்த்தாலும் லட்டு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு. ஒரு 4 நிமிஷம் நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவல் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப நைஸாக அரைக்கலை. இது கூடவே வந்து 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஸ்வீட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 கப்பு நான் அவல் எடுத்ததுக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் ஒருக்கா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. உங்களுக்கு கொரகொரன்னு வேணும்னா நீங்கள் கொரகொரப்பாக கூட அரைச்சிக்கலாம். இல்லை ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா 2 ஏலக்காய் போட்டு அவல் அடிக்கும் போதே வந்து ஏலக்காய் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது திரும்ப அடுப்பை பற்ற வச்சு அதே பேன் வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் கிரேப்ஸும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் கிரேப்ஸும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்க அவலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் சூடு இருக்கணும் நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டது அப்படின்னா நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ரவா லட்டு டேஸ்ட் மாதிரி இருந்தது. ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. சூடு இருக்கும் போதே பிடிச்சாதான் வந்து லட்டு பிடிக்க வரும். நல்லா இறுக்கமாக டைட்டாக அழுத்தி அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து உருண்டை சூப்பராக பிடிக்க வரும். ரொம்ப சூப்பராக ரவா லட்டு மாதிரியே அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு செமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே மித்த எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். ஆறுறதுக்கு முன்னாடியே பிடிக்கணும் அப்படின்றனால டக்குன்னு உருண்டையை பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க இன்னும் வரல அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் நெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பால் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் கொடுக்கும். பால் ஊற்றினா வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது அப்படின்றனால நான் பால் எதுவும் ஆட் பண்ணல. தேங்காய் துருவி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லாட்டி நிலக்கடலை பருப்பு வறுத்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக அவல் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லட்டு செஞ்சு கொடுத்தேன். ஆளுக்கு ஒரு லட்டு சாப்பிட்டாங்க. நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடுங்கம்மா அப்படின்னாங்க. சரி பாப்பா அப்படின்ட்டு நைட் டின்னருக்கு சாதம் இருந்தது, ரசம் மட்டும் வச்சு கொடுத்தேன். பிள்ளைங்க டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
பிள்ளைங்க சாப்பிட்டு தூங்குனதுக்கப்புறம் சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு நாளைக்கு வந்து கீரை பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கீரையை ஆஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே ஆஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்றைக்கே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால கீரையெல்லாம் ஆஞ்சு வச்சுட்டு நான் தூங்குறதுக்கு மணி 11 ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.